மகாநதி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மகாநதி சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமவாக பார்க்கலாம் வாங்க. விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் சாப்பிடலான்னு டைனிங் ஹாலில் உட்காரும் போது காவேரியும் சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ காவேரி இல்லை, எனக்கு இப்போ வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் காவேரி இவ்வளோ தூரம் கூப்பிட்றல, நீ வந்து சாப்பிடுன்னு வாங்க. தாத்தாவும் வந்து விஜய் கூப்பிட்ற சாப்பிடுமான பிறகு காவேரி சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்த பிறகு நம்மளோட விஜய் வந்து வெண்ணிலாவை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. வெண்ணிலா பார்க்கறதுக்காக நானும் நாளைக்கு காவேரியும் போய் பார்த்துட்டு வரணுவாங்க. உடனே காவேரி இல்லை, நான் வரல, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஆமாம், இல்லை ஆஃபீஸ் ஒர்க்கை நீ பார்த்துக்கோ, ஹாஸ்பிட்டல் போய் நான் வெண்ணிலாவை பார்த்துக்கிறேன். காவேரி நீங்கள் இருந்தால் தான் என்னால் ஃப்ரீயாக வெண்ணிலா கூட இருக்க முடியாதனால ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துக்கோ, அப்புறம் டென்ஷன்லேருந்து வெண்ணிலா கூட இருக்க முடியும்ட்டு அதை பற்றி பேசுவோம். உடனே வெண்ணிலா கவலையாகிடுது. குமரன் வந்தோடனே குமரன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கங்கா, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாச்சு இருக்கா? அந்த பொண்ணு கூட இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு ரொம்ப கேவலமாக வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க குமரனை. அதுக்கப்புறமா நிவின் வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட, எதுக்காக யமுனாவுடைய அம்மா கிட்ட இப்படி பேசுறீங்கம்மா? டே என்ன நீ அவளை விருப்பப்பட்ட கல்யாணம் படிக்கிற மாதிரி இல்லை பண்ணிட்டு இருக்க. நான் விருப்பப்பட்ட பண்ணிக்கணும், விருப்பம் இல்லாத பண்ணிக்கணும். ஆனால் வந்து உங்களை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கன்ட்டு யமுனாக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. கேட்ட உடனே யமுனா சந்தோஷப்படுறாங்க. அவங்களுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை